வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் கேசன் பேசுகிறேன். இந்த சன்கிரீன் ஏற்பாடு செஞ்ச இந்த திருத்தல யாத்திரை வந்து கடைசி நாளுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி கடைசி ஆறுபடையில் கடைசி வீடாக திருத்தணிக்கு போயிருந்தோம். ஸோ என்னோடய பல நாள் கனவு இந்த ஆறுபடைக்கு போகணுன்ட்டு இதெல்லாம் இன்றைக்கி இந்த ட்ரிப்பில் வந்து ஒரே ட்ரிப்பில் எல்லாத்துக்கும் நடந்துச்சு. எக்ஸ்ட்ரா 7வதாக மருதமலைக்கும் போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து கிரிவலம் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ இது என்னால் போக முடியுமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். 14 கிலோமீட்டர் நம்மளால் நடக்க முடியுமான்னு. சரி, சிவன் மேலே பாரத்தை போட்டு நடக்க ஆரம்பித்தோம். நடந்தோம் 14 கிலோமீட்டர் நடந்து முடிச்சிட்டோம். ஆனால் எவ்வளோ தடைகள் வந்தாலும் நடந்து சேர்ந்துட்டோம். அதில் வந்து எப்பயுமே நான் தியானம் செய்கிறது வழக்கம். ஸோ அங்கே வந்து அந்த ஜீவ சமாதியெலாம் இருந்துச்சு. அதை போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சி அங்கே உட்காந்து தியானம் செஞ்சோம். அதே மாதிரி காஞ்சி காமாட்சி கோயில், தஞ்சை பெரிய கோயில், பல புகழ்பெற்ற திருத்தலத்துக்கெலாம் போக வாய்ப்பு கிடச்சிச்சு. அதெல்லாம் போய் பார்த்தோம். அப்புறம் வந்து சாமி வந்து அருகாமையில் நின்று பார்த்தோம். அது வந்து ரொம்ப கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நாங்களே சொந்தமாக போயிருந்தால் அந்த அளவுக்கு போயிருக்க முடியுமா தெரியாது. அப்புறம் வந்து அங்கே உள்ள குருக்கள் வந்து அந்த கோயிலோட வரலாறுலாம் சொல்கிறப்ப அது நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு பிடிச்ச கோயில்னு பார்த்தா பழனிக்கு. ஸோ அங்கே தான் வந்து நேர்த்திக்கடன் எடுத்து வேண்டியிருந்தேன். அங்கே போய் முடியும் கொடுத்தேன். ஸோ அவரையும் பக்கத்தில் நின்று பார்க்க முடிஞ்சிச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. அப்புறம் போகணும்னு நினச்ச கோயிலில் உத்தரகோசமங்கை. அந்த கோயில் போயிட்டு பக்கத்தில் சாமி பக்கத்தில் நிற்கிறப்ப அந்த சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பு எனக்கு மீண்டும் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த டிப் இதெல்லாம் நிறைவேறிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஏற்பாட்டு குழுவினர் அவங்கள பற்றி சொல்லணும்னா நல்லா சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. சந்தான துரோணாச்சாரி வந்து அன்னாடு கேட்பார், ஓகேவா சாப்பாடு ஓகேவா, நல்லா தூங்குவீங்களா, எல்லாமே கேட்டு அவருக்கு கொடுத்த வேலையை வந்து அவர் கரெக்டாக செஞ்சார் தான் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போனோம் வந்தோன்னு இல்லாமல் கரெக்டாக அவர் செய்ய வேண்டியது கரெக்டாக செஞ்சார். மற்றபடி சொல்லணும்னா எல்லோரும் வந்து சன்கிரீன் வந்து வரணும்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஸோ வர முடியாதவங்க இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த அரிசியை வாங்கி போட்டு சீசன் 2 நடத்துனாங்கன்னா அதில் வந்து லக்கி ட்ராவில் கலந்துக்குங்க. எங்களுக்கு கிடைச்ச மாதிரி வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். முருகன் வந்து உங்களுக்கும் அழைப்பு விடுப்பார். அப்புறம் மற்றபடி வந்து நாளைக்கு வந்து நாங்கள் கடைசி நாள் கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. ஸோ மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மீண்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் வருவேன். வந்து ஏன்னா இது வந்து நம்ம தாய்நாடு. திருப்பி வரணும், இங்கே உள்ள மக்கள்லாம் பார்க்கணும், இங்கே உள்ள கடவுள்கிட்டேருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். கேசவன் காளிமுத்து மிளாக்காவை சேர்ந்த இந்த ஒரு நபர் ஒரு கிராப் டிரைவர். அவருக்கு ரொம்ப நாள் ஆசை முருகரோட ஆறுபடையை பார்த்துடணும்னு. பழனியில் முடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஏங்கி வேண்டி இருந்தார். அதே போன்ற முருகரோட அருளால் இவரை தேர்ந்தெடுக்கப்பட்டு கோல்டன் டிக்கெட் கொடுத்து இவர் தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். அவர் பார்த்த எல்லா ஆலயத்தையும் அவர் கண் மூலியமாக நான் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டத்தை பார்க்க முடிச்சு. அவ்வளோ ஆனந்தமாக இருந்தார். இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கே, முருகா 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 சொல்லி அவர் பிரார்த்திக்கிறதை என்னால் பார்க்க முடிச்சு. இது போன்ற ஒரு காட்சியை பார்க்கும்போது சன்கிரேனும் சரி சந்தனாரும் சரி மகிழ்ச்சியோடு இருந்தோம். ஏன்னா இது நாங்கள் செய்யும் போது எந்த ஒரு தடைகளும் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முருகர் மேலே பாரத்தை போட்டு தான் செஞ்சுட்டோம். பலவிதமான கஷ்டங்களுக்கு அப்புறம் எப்படியாச்சும் இந்த ஒரு கான்டெஸ்டன் கலந்துக்கிட்ட இந்த பார்ட்டிசிபெண்ட் இவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் எல்லாம் தங்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்தோம். அதோட டெஸ்டிமோனி தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க. இதே போன்ற சீசன் 2 தொடங்கிறதுக்கு காத்துருங்க. நீங்களும் ஒரு வின்னர் ஆகலாம், நீங்களும் ஒரு பார்ட்டிசிபேட் ஆகலாம். உங்களோட பார்ட்டிசிபேட்டை கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் என்னோட சேனல் மூலியமாக நான் தெரிவிக்கிறேன். காத்துருங்க. முருகன் துணை.